ஜியோட இன்டர்நெட் ஸ்பீடை ஏபிஎன் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ்க்கு இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்மளோட டெக் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் ஜியோட ஸ்பீடை எதனால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு முன்வைக்கிற 3 காரணங்களை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஏபிஎன் பற்றியும் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே காட்சியில் கொடுத்துருக்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. ஏபிஎன்னா ஒரு கேட்வே. ஏபிஎன் மூலிமா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு யூடியூப்ல ஜியோவோட ஏபிஎன் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் செம்மையாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பெஸ்ட் ஏபிஎன் செட்டிங்ஸ், லேட்டஸ்ட் ஏபிஎன் செட்டிங்ஸ்ன்ட்டு நிறைய எக்கச்சக்க வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்குங்க. ஜியோவை பொறுத்தவரை அவங்க ப்ரொவைட் பண்ண ஏபிஎன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட். ஆனால் ஜியோ டேட்டா போட்டாலும் எப்படி இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதுன்ட்டு நாங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏபிஎன் நேமை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏபிஎன்ல பார்த்தீங்கன்னா டெக் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை போட்டு நான் சேவ் பண்ணாலும் எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, சரி இந்த ஏபிஎனை வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு புதுசாக ஒரு ஏபிஎன் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு நேம் ஏபிசிடின்னு சம்திங் போட்டுட்டு அது மூலிமா இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணோம். அப்போது இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகுது. பாருங்க, இப்போ வந்து இந்த ஏபிஎன் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னோட குரோமில் போய் நான் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, ஏதோ ஒரு ரேண்டமா நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருக்க அந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் மூலமா தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இப்பவும் நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் ஆகுது. இது வந்து ஜியோ தரப்புல இருந்து ப்ரொவைட் பண்ண அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜான்ட்டு நம்மளால கணிக்க முடியல. இப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. என்னதான் நீங்க ஏபிஎன் செட்டிங்ஸ் நீ சேஞ்ச் பண்ணாலும் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் ஆகும்ட்டு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் யூடியூப்ல வந்து இதை வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு பல பேர் ஏபிஎன் மூலியமா இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நாளுக்கு நாள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு இன்னமும் ஏபிஎன் மூலியமா இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க பேரையே வந்து ஏபிஎனா வச்சு கூட பாருங்க, இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஏபிஎன் மூலியமா இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது மாதிரி பல வீடியோஸ்க்கு டெக் டிப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.